at the level of shoulder joint. The scapula and the clavicle may be prescribed or removed in some cases. Common cases: high impact trauma, malignancy or severe infections. ஸோ வந்து இப்போ வந்து ஷோல்டர் டிசார்டேஷன் வந்து ஷோல்டர் லெவலில் இருக்கிற ஜாயின்ஸ் வந்து, அதாவது ஹியூமரஸ், ஒரு ஆர்ம் ஃபுல்லாக, அதே மாதிரி ஸ்கேப்லா, கிளாவிக்கல் ப்ரிசர்வ் பண்ணலாம், இல்லைன்னா வந்து ரிமூவ் பண்ணலாம். 2 டைப்பாகவும் இது இருக்கும். ஸோ வந்து அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா above elbow, below elbow. ஸோ வந்து above elbow வந்து பார்த்தீங்கன்னா amputation occurs between the shoulder and the elbow joint, center of the humerus. இது எப்போ பண்ணுவாங்கன்னா preserve some functions of upper arm but limits the elbow movement. ஸோ வந்து இப்போ வந்து above elbow வந்து எல்போக்கு மேலே தான் ஆம்புடேட் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ எல்போ இருக்காது. டிரான்ஸ்ஹியூமரல் ஆம்புடேஷன் இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இது எதுக்காக பண்ணுவாங்கன்னா எல்போ ஜாயிண்ட்டோ இல்லை வேற ஏதோ ஒரு ரேடியேஷனில் வந்து கம்யூனட் ஃப்ராக்சர்ஸ் இருக்குது, இன்ஃபெக்ஷன்ஸ் பரவுது, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த வந்து above elbow வந்து ஆம்புடேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி எல்போ டிஸ்ஆர்டிகுலேஷன், amputation through the elbow joint. elbow joint நடக்கிறது வந்து elbow disarticulation. preserve the humerus but removes the forearm. humerus இருக்கும், ஹியூமரஸ் வரைக்கும், ஹியூமரஸோட கொண்டைல்ஸ் வரைக்கும் இருக்கும். அதை வந்து ஸ்கின் ஃபிளாப் பண்ணி ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, ஸ்டம்ப் ஃபார்மேஷன் பண்ணி ஹோல்ட் பண்ணி வைப்பாங்க. ஆனால் வந்து ஃபோராமோட போன்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ அப்போ பிலோ எல்போ வந்து எப்படின்னா amputation occurs between the elbow and wrist. இந்த wrist ஜாயிண்ட்டுக்கும் இந்த எல்போ ஜாயிண்ட்டுக்கும் நடுவில் இந்த இடத்துல ஆம்புடேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ எதுக்கு பண்ணுறாங்கன்னா, ஸோ இந்த ஆம்புடேஷனோட ரீஜன் எப்படி நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க, இந்த ஷார்ப்பாக இந்த பாயிண்ட்ல கட் பண்ணணும், எப்படி இந்த பாயிண்ட்ல கட் பண்ணணும்னா எந்த ரீஜியன்ல நம்ம என்னதுக்காக நம்ம கட் பண்றோம்ன்றது இருக்கு. இப்போ இன்ஃபெக்ஷன்ஸ் ஆக நம்ம வந்து இதை ரிமூவ் பண்றோமா, இல்லை வந்து நம்ம வேற ஏதாச்சும் ஒரு ஃப்ராக்சர்ஸ்க்காக நம்ம ரிமூவ் பண்றோமா. இப்போ என் ஃப்ராக்சர்ஸ்னா இது வரைக்கும் அந்த ஃப்ராக்சர் அக்கர் ஆயிருக்கு, ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் இந்த லைன் வரைக்கும் இந்த மீட்டர்ல 10 மீட்டர்ஸ்ல 5 மீட்டர்ஸ் வரைக்கும் ஃப்ராக்சர் அக்கர் ஆயிருக்கு. அப்புறம் 6th மீட்டர்ல நார்மலா போன் தான் இருக்கு. ஸோ அப்போ 5th மீட்டர்ல கட் பண்ணா போதும், 6th மீட்டர்ல நம்ம கட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் மெஷர் பண்ணி தான் இதை கட் பண்ணி ரிமூவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விஸ்ட் டிஸ்ஆர்டிகுலேஷன். இப்போ விஸ்ட் இருக்கு, விஸ்ட் ஜாயிண்ட்லேருந்து டிஸ்ஆர்டிகுலேட் பண்ணுவாங்க. ரிமூவல் ஆஃப் ஹேண்ட் அட் த லெவல் ஆஃப் விஸ்ட் ஜாயிண்ட், ப்ரிசைவ் ஃபோர்ஆர்ம் ரொட்டேஷன் விச் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ப்ராஸ்தட்டிக் கண்ட்ரோல். ஸோ வந்து ப்ராஸ்தட்டிக் கண்ட்ரோலுக்காக ஃபோர்ஆர்ம் ரொட்டேஷனை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி ட்ரை பண்ணுவாங்க. இன் கேஸ் ஆஃப் சச் கேசஸில் வந்து ஃபோர்ஆர்ம் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணாமையே இருக்கலாம். அப்புறம் வந்து பார்ஷியல் ஹேண்ட் அண்ட் ஃபிங்கர் ஆம்புடேஷன். ஸோ இப்போ வந்து பார்ஷியல் ஹேண்ட் அண்ட் ஃபிங்கர் அப்படின்னா ஆம்புடேஷன் அட் த லெவல் ஆஃப் மெட்டாகார்பல்ஸ் ஆர் phalangeus joints. ஸோ ஃபங்க்ஷனல் டிபெண்ட்ஸ் ஆன் which fingers is prescribed. ஸோ ஆம்புடேஷன் அட் த லெவல் வந்து மெட்டாகார்பல்ஸ் ஆர் phalangeus jointsல வந்து ஃபங்க்ஷனை டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. ஆன் விச் த ஃபிங்கர் வந்து ஃபிங்கர்ஸை வச்சு என்னென்ன மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்றோமோ அந்த மூவ்மெண்ட்ஸ்க்காக ப்ரிஸ்கிரைப் பண்ணி வைக்கிறதுக்காக ஆம்புடேஷன்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ வந்து இப்போ நீ டிஸ்ஆர்டிகுலேஷன்ஸ், அதாவது இப்போ எப்படி அபோவ் நம்ம ஷோல்டருக்கு பார்த்தோமோ அதே தான் வந்து நமக்கு வந்து பிலோ த ஷோல்டர்ஸ், அதாவது ஹிப்ல இந்த லோவர் லெம்க்கு நம்ம பார்ப்போம். இப்போ ஷோல்டர்ல பார்த்த மாதிரி அதே மாதிரி ஹிப்பு ஷோல்டர் டிஸ்ஆர்டிகுலேஷன் மாதிரி ஹிப்பு டிஸ்ஆர்டிகுலேஷன், அபோ நீ மாதிரி இது அபோ எல்போ மாதிரி இதுலேயும் அபோ நீ, பிலோ எல்போ மாதிரி இதுலேயும் பிலோ நீ. ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஷோல்டர் டிஸ்ஆர்டிகுலேஷன்ஸு அபோனி, பிலோனி, அபோ எல்போ, பிலோ எல்போ இது எல்லாமே ஒரே டைப்ல தான் வரும். பிரிஸ்ட் டிஸ்ஆர்டிகுலேஷன்ஸு ஆங்கிள் டிஸ்ஆர்டிகுலேஷன் தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் ஆகும். ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆங்கிள் டிஸ்ஆர்டிகுலேஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். amputation of the ankle joint usually with preservation of the heel pad for weight bearing. ஸோ இப்போ அந்த ஹீல் பேடு வந்து ஆங்கிள் ஜாயிண்ட்ல வந்து ப்ரிசர்வ் பண்றதுக்காக ரொம்ப வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து எப்படின்னா எந்த ஆம்புடேஷன் பண்ணாலும் நமக்கு வந்து ஹீல் பேடை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. எதுக்குன்னா வெயிட் பேரிங்காக ஸ்டம்ப் யூஸ் பண்ணி வெயிட் பேர் பண்ணுவாங்க, இல்லைன்னா வந்து நம்ம ஸ்டம்ப் யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். ஆனால் ஹீல் பேட் இருந்தால் வெயிட் பேர் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால பண்ணுறது. இப்போ fascial foot amputation include amputation such as Crawford's and Lensprang's amputation affects balance and gait but allows partial weight bearing. ஸோ இப்போ Crawfordஸும் Lensprangஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஹீல் பேடை ப்ரிஸ்கிரைப் பண்ணி தான் பண்ணுவாங்க. பட் ஆனால் என்னன்னா ஒரு அளவுக்கு மெட்டாகார்பல் ஜாயிண்ட்ஸ் வந்து ரிமூவ் பண்றது வந்து Crawford's அந்த மாதிரி Lensprangஸ்ல இருந்து கார்பல் ஜாயிண்ட்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணி நம்ம ஹீல் பேடை ப்ரிஸ்கிரைப் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இண்டிகேஷன்ஸ் ஆஃப் ஆம்புடேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா irreparable loss of blood supply, common injuries, peripheral vascular conditions, congenital abnormalities, tumors,
அதே மாதிரி ஏஜ் பார்த்தீங்கன்னா